பிரியா நம்மளத்தான் பாக்குறாளா? இல்லையே, அவளோட பார்வை வேற எங்கேயோ போகுது. ஹாய், காலையில சாப்பிட்டு வந்துட்டியாச்செல்லாம். என்ன இவன் ஹாய் சொல்லிட்டு இருக்கான்? டேய், இதுக்குதான் பிரியா பாக்குற? டேய், நான் பார்த்தா உனக்கு என்னடா பிரச்சனை? இங்க பாரு, பாக்காதேன்னா பாக்காத, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் காரணத்தை சொல்றா. டேய், அவ என்னோட லவ்வர்ரா. ஓ, இது பிரியாக்கு தெரியுமா? நான் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு என்ன? சரிடா, உன் லவ்வுக்காக நீ என்ன நல்லா பண்ணிருக்க சொல்லு பாக்கலாம். அதுவா, நான் பிரியாக்காக கிளாஸ்ல யாருமே வர்றதுக்கு முன்னாடியே கிளாஸ்ல வந்து உட்காந்துருப்பேன் தெரியுமா? ஏண்டா, நீயே ஒரு படிப்பாளி, காலையில நேரமே வந்து உட்காந்து இருந்தீங்கன்னா படிக்கிறதுக்காக வந்திருப்பேன்னு நினைச்சிருப்பா. அது மட்டும் இல்ல, சாயந்தரம் பிரியா கிளம்புனதுக்கு அப்புறமா தான் நான் கிளாஸ்ல இருந்து கிளம்புவேன். நீங்க எல்லாம் ரொம்ப லேட்டரா. பிரியாவும் நானும் போன வருஷத்துல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பொண்ணே வந்து எனக்கு கையில போய் சொல்லிச்சு தெரியுமா? என்னடா சொல்றேன், நான் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கேன், நல்லா படிக்கிறேன், எல்லாத்தோட நல்லா மார்க் வாங்க. பிரியா கூட சிரிச்சு நல்லா பேசுவாளேடா. நல்லா பேசுனா அதுக்கு பேர் லவ்வா? எக்ஸாம் ஹால்ல 1 மார்க் தெரியாட்டி சொல்லி கொடுக்கறக்கு ஒரு ஆள் வேணுங்கிறதுக்காக உங்க கூட எல்லா பொண்ணு பேசிட்டு இருக்குது. அப்படி பேசுறதுனால நீ பெரிய மன்மதன் நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க நாங்க தான்